அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பகுதியில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் கணேஷாவோட மினியேச்சர் பெயிண்டிங் பார்த்துட்ருக்கோங்க. இது நம்மளோட ஃபைனல் பார்ட். இதோட இந்த பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாங்க. நான் இந்த பெயிண்டிங்காக யூஸ் பண்ணியிருந்த ப்ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே 000 தான். அதில் ஹேர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் ரொம்ப கம்மியான ஹேர் வச்சுருக்கும். பிளாக் ஒரிஜினல், ஆரஞ்சு சிந்தட்டிக் ப்ரஷ்ஷு. சரிங்களா, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம லாஸ்ட் பகுதியில் கலரிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோங்க. அதில் மேக்ஸிமம் ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ரிமைனிங் ஒரு 50% இருந்தது. அதை தான் இந்த பார்ட்டில் நம்ம பார்க்குறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு ஃபைனல் டச்சப் வேறு என்னென்ன ஒர்க் இருக்கோ அதையும் நம்ம பார்த்து நம்ம முடிச்சுக்கலாங்க பெயிண்டிங்கை. இப்போ நம்ம வேஷ்டி அதில் ஷேடிங் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம். வேஷ்டி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சின்னதாக ஒரு டாட், க்ரீன் கலருக்கு வெறும் டாட் மட்டும் வச்சுருக்கேன். எல்லோ கலரில் பார்த்தோம் அப்படின்னா 3 டாட் வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே செப்பரேட்டாக கொடுத்துருந்தேன் எல்லாங்க வீடியோவில். அதே வேஷ்டி டிசைன்ஸ் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அவங்க கையில் போட்டிருக்க அந்த ஷால் மாதிரி ஒரு கிளாத் இருக்கும். அந்த கிளாத்துக்கு பிங்க் கலர் பேஸ் கலர் கொடுத்துருந்தேன். அதுக்கு ஸ்பெஷல் பிங்க்கில் ஷேடிங்ஸ் கொடுத்துக்குறேங்க. டார்க் ஷேடுக்கு கிரிம்சன் ரெட்லேயே கொடுத்துட்டு லைனிங்கும் அதில் தான் ஏற்கனவே நம்ம அதை கொடுத்து முடிச்சாச்சு. அதில் சின்னதாக ஒரு பார்டர் டிசைன் காமிச்சிருக்கேன். அது மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா அப்புறம் பண்ணணும். அவ்வளோதாங்க, பிங்க் கலருக்கும் நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த கார்லண்டில் இடையில இலைப்பகுதியெலாம் வைக்கல. அந்த ஒவ்வொரு தாமரைப்பூக்கும் நடுவில் அந்த இலைப்பகுதியெலாம் காட்டணும். அதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். லீஃப் க்ரீனில் ஃபஸ்ட்டு நான் ஒரு பேஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டார்க் க்ரீனில் ஒரு லீஃப் மாதிரி ஒரு டிசைன் லைன் போட்டு காமிச்சிக்கலாம். ஆனால் இதில் நார்மலாக பண்ணுறத விட மினியேச்சரில் அந்த லீஃப் ஷேப்லாம் காமிக்கிறது ரொம்ப நார்மலாகவே கார்லண்ட் சின்ன ஏரியா. அதில் நம்ம மினியேச்சரை போடுறப்ப இன்னும் அது ரொம்ப சின்ன ஏரியாவாக இருக்குது. ஸோ லீஃபை நான் ரொம்ப செப்பரேட்டெல்லாம் என்னால் காட்ட முடியல. இப்போ நம்ம போட்டிருக்க பேஸ் காஞ்சதுக்கப்புறமா நம்ம டார்க் க்ரீனில் எடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கர்டைனுக்கு லைனிங் கொடுத்துக்கலாம். கர்டைனுக்கு லைனிங் கொடுத்துட்டு உள்ளே டாட்ஸ் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே அதில் டிசைன் கொடுக்க முடியலங்க. ரொம்ப சின்னதான அளவில் தான் நான் கொடுத்துருந்தேன். அடுத்தது அந்த திண்டு பகுதிக்கு நம்ம அந்த ரிப்பன் போட்டுக்கலாம். அது ஒரு த்ரெட்டு மாதிரி விட்டுருப்பாங்க. அந்த குஷனை கட்டி தொங்க விட்ட மாதிரி அது வரும், அந்த நாட் போட்ட மாதிரி. அதை நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது அவங்களோட வாகனத்துக்கு நம்ம பேஸ் கலர் ஒயிட் கொடுத்துருந்தோம். அந்த ஒயிட் கலர் மேலே நம்ம பிளாக்கில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நான் ஒயிட்னா பியூர் ஒயிட்டாக கொடுக்கலாங்க. லைட்டாக ஒரு சின்ன ரொம்ப கம்மியான அளவில் பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு டல் ஒயிட் தெரிகிற மாதிரி, ஒரு க்ரே கலராகவும் நான் கொடுக்கல, ஒரு டல் ஒயிட் தெரிகிற அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம அதுக்கு அவுட்லைன் பார்த்தோம் அப்படின்னா பிளாக்கில் எடுத்து கொடுத்துட்ருக்கேங்க. பிளாக்கு கூட லைட்டாக பர்ஷியன் ப்ளூ நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். டைரெக்டாக பிளாக்லேயே கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். எனக்கு சில விஷயங்கள் பெயிண்ட் பண்ணுறப்ப தோணும், இந்த இடத்துல இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் கலரை மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ நம்ம கண்ணுக்கு சின்னதாக ஒரு டாட் மட்டும் தான் அதில் கொடுக்க முடிஞ்சதுங்க. நான் ஐப்ரோ கொடுக்க பார்த்தேன், என்னால் முடியல. ஸோ நான் அது ஸ்பாயில் ஆகிடும் அந்த ஃபேஸே. ஸோ நான் ஒரு டாட்டோடய ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இப்போ அவங்க கையில் இருக்க லட்டையும் கொடுத்து லைட்டாக கலர் கொடுத்தாச்சு. பிளேட்டில் கொடுத்துருக்க லட்டுக்கு நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். கிளார் கொடுக்கறதுக்காக ஒயிட் கூட லெமனில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம லீஃப் காய வச்சுருந்தோம்ல, அது மேலே டார்க் க்ரீன் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு லைன் அதுக்குள்ளே காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம அவங்க பூநூல் போட்டிருப்பாங்க விநாயகருக்கு. அந்த பூநூல் லைட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டு ஏரியாலெலாம் ஒயிட்லேயும், ஒயிட் ஏரியாலெலாம் எல்லோலேயும் கலந்து கொடுத்துருக்கேன். இல்லைனா அது நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் எல்லோவில் கொடுத்துருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறமா திரும்ப நம்ம ஒயிட் கலர் கொடுக்குறத கொடுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஃப்ளோரில் ஃப்ளவர்ஸ்க்கு பேஸ் கொடுத்துடலாம். ஃப்ளவர்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. ஃப்ளோரில் போடுறப்ப ஒயிட் கலரில் தான் ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் கலர் கொடுத்துருக்கணும். அதுக்கு மேலே தான் நம்ம கலர் கொடுக்கணும். அது காயறதுக்குள்ளே நம்ம பூநூல் கலர் கொடுத்துக்கலாம். பூநூலில் இப்போ ஒயிட்டில் டார்க் ஏற்றி நம்ம ஒரு லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நூலில் நமக்கு கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஃப்ளோருக்கு கலர் கொடுத்துக்கலாம். அந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் ஒன்று விட்டு ஒன்று ஆல்டர்னேட்டிவாக ஒரு பிங்க்கு, எல்லோ, ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ்டாக நான் கொடுத்துருக்கேன். அங்கங்கே ஒரு பூக்கு ஒரு கலர். அதோட கீழ்ப்பகுதியில் லைட்டாக க்ரீன் வச்சுருக்கேன், அந்த லீஃப் தெரிகிற மாதிரி.
இப்போ அந்த பூக்கெலாம் வந்து லைட்டாக ஷேடோ இருக்கிற மாதிரி பிளாக் கலரில் எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக வந்து அந்த பிளாக்கை வந்து நான் காட்டிட்டு, அதாவது பியூர் பிளாக்காக எடுக்காமல் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து அதோடய ஷேடோ மாதிரி லைட்டாக காட்டியிருக்கேன். அதை வந்து மெர்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஓவராக தெரிஞ்சுது அப்படின்னா ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு மெர்ச் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களோட தும்பி கையில் வந்து சின்னதாக அந்த வரி தெரியும் இல்லைங்களா, மடக்கி வச்சுருக்கிறது, அந்த இடத்த வந்து லைட்டாக காட்டிக்கலாம். அதை காமிச்சிட்டு இப்போது நம்ம அவங்க நெக்லஸ் அந்த ஏரியாவுக்கெலாம் வந்து லைனிங் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து கோல்டு ஃபாயிலில் வந்து அந்த ஸ்டோன் எஃபெக்ட் வந்து வீடியோட எண்டில் வந்து பார்க்கலாங்க. எப்படி நம்ம ஃபேப்ரிக் கலர் யூஸ் பண்ணி நான் என்ன கலர் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்றத டாட்ஸில் வந்து கொடுத்துருக்க விஷயத்தை மட்டும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அவங்க வந்து தும்பிக்கைக்குள்ளே ஒரு கலசம் மாதிரி வச்சுருப்பாங்க, மாவிலை கலசம். அந்த கலசத்தை வந்து நம்ம வந்து கலரிங்லேயே காமிச்சிக்கலாம். எல்லோ கலர் கொடுத்துட்டு லீஃப்க்கு வந்து க்ரீன் கலர் நம்ம காஞ்சதுக்கப்புறம் கொடுத்தோம்னா ஈஸியாக இருக்குங்க. ஸோ நமக்கு காயிட்டும். இப்போ வந்து நம்ம கிரீடத்துக்கு வந்து அந்த அவுட்லைன்லாம் கொடுத்துக்கலாம். விநாயகருக்கு வந்து அந்த சாஞ்சிருக்க திண்டில் அந்த சோஃபாலேருந்து கொஞ்சம் நல்லா தனியாக தெரிகிற அளவுக்கு வந்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவங்க ஹேரும் வந்து பிளாக் எடுத்துருக்கப்ப இந்த ஹேரையும் நம்ம கரெக்டாக பிளாக்கில் கொடுத்துக்கலாம். ரொம்ப அதிக அளவில் நம்ம எடுக்க முடியாது. லைட்டாக மைன்யூட்டாக வந்து ஒரு சின்ன கார்னர் மட்டும் வந்து கவர் ஆகும். இப்போது நம்ம ஓவரால் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கலசத்துக்கு வந்து லைனிங் கொடுத்துக்கலாங்க. கலசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லோ கலர் கொடுத்துருந்தோம். அது காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து கிரிம்சன் ரெட்டில் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு ஒரு நடுவில் லைன் கொடுத்து டாட் வச்சுருக்கேன். அந்த மாவிலை வந்து லைட்டாக ஒரு லைன் காமிச்சிருக்கேன் 3 இலை இருக்கிற மாதிரி. இப்போது வந்து நம்ம ஃபேஸ் வரைய ஸ்டார்ட் பண்ணாங்க. மேக்ஸிமம் ஓவரால் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம. இப்போது ஃபேஸ் தான் ரிமைனிங் நமக்கு இருக்குது. ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு ஐப்ரோ போட்டுக்கலாம். ஐப்ரோ போட்டுட்டு கண்ணை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போடணும் அப்படின்றது வந்து நான் தனியாக ஃபேஸுக்கு வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். அதே ஃபேஸ் தான் நம்ம இதுலேயும் போட்டிருக்கோம். இப்போது கண் வந்து பிளாக்லேயும் ஒரு லைன் கொடுத்தாச்சு. அது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிங்க்கில் கொடுத்தோம். பிங்க்கில் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம பிளாக்கில் வந்து டார்க் பண்ணியாச்சு. நமக்கு இந்த இடம் தான் ஓகே அப்படின்னு ஃபைனல் ஆனதுக்கப்புறம் இது போல் நம்ம வந்து பிளாக்கில் வந்து டார்க் பண்ணிக்கணும். இப்போது வந்து அந்த கண்ணுக்குள்ளே இருக்க அந்த பிளாக்கை வந்து வச்சுக்கலாம். கண்மணி இருக்கு இல்லைங்களா, ஐபால், அதை வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பட்டை பகுதிக்கு வந்து ஒயிட் கொடுத்து வச்சுக்கலாம். அது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அதை வந்து செப்பரேட் பண்ணி ப்ளூவில் காட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ட்ரை பண்ணி டைம் கொடுத்துட்டேன் ட்ரை பண்ண. இப்போது அந்த ப்ளூவில் வந்து செப்பரேட் பண்ணியாச்சு. காது பகுதியிலையும் அந்த சுருக்கத்தை வந்து நம்ம லைட்டாக லைன்ஸ் வச்சு காமிச்சிக்கலாம். இப்போது நம்ம அந்த பட்டை பகுதியில் வந்து சின்னதாக ஒரு ரெட் கலரில் ஸ்கேலட் ரெட்டில் நான் ஒரு பொட்டு வச்சுக்கிறேங்க. அதோட நம்ம தும்பிக்கையில் வந்து கிரிம்சன் ரெட்டில் அகெயின் அந்த ஒரு சூளை மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டுட்டு கீழே வந்து அதை கம்ப்ளீட்டாக கொண்டு வந்து ஒரு சின்ன கொடி பேட்டர்ன் மாதிரி கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணணும். நம்ம அதையும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த 3 கலர்ஸ் தான் வந்துங்க அக்ரலிக் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபேப்ரிக் கலர்ஸ். இதை வந்து கொஞ்சம் லிக்விட் பண்ணிவிட்டு இந்த ஃபாயில் மேலெலாம் வந்து எங்கெல்லாம் ஸ்டோன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம டாட்ஸ் வச்சுக்கலாம். அது இஷ்டம்னா நம்ம வச்சுக்கலாங்க. நம்ம ஸ்டோன் வைக்காததுனால அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஒயிட் கலர் போஸ்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி இது போல் வந்து இதோட ஃபைனல் தஞ்சாவூர் பெயிண்டிங்கோட ஃபைனல் டச் வந்து இந்த முத்து இருக்கிற மாதிரி பேர்ல்ஸ் எஃபெக்ட்காக நம்ம வந்து கொடுப்போம் இந்த டாட்ஸு. அதுவும் கொடுத்து முடிச்சாச்சுங்க. நம்ம பெயிண்டிங் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய பெயிண்டிங் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம், கண்டிப்பாக நான் பார்ப்பேன். அப்புறம் கமெண்ட்டில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த பெயிண்டிங்க்கு எவ்வளோ டைமிங் ஆயிருந்ததுன்னு ஷேர் பண்ண சொல்லி. எனக்கு வந்து ஸ்கெட்சில் ஸ்டார்ட் பண்ணி போர்ட் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 12 hours வந்து அப்ராக்சிமேட்லி ஆயிருக்குங்க. என்னோட இந்த ஒர்க்கை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அடுத்த பகுதியில் நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்ட்டோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.